Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 2. கேள்வி 1. நேபுகாத்நேச்சார் அரசாண்ட எந்த வருஷத்தில் சொப்பனங்களைக் கண்டான்? பதில் 2. கேள்வி 2. எதனால் நேபுகாத்நேச்சாரின் ஆவி கலங்கி அவருடைய நித்திரை கலைந்தது? பதில் சொப்பனத்தினால். கேள்வி 3. சொப்பனங்களை தெரிவிக்க நேபுகாத்நேச்சார் யாரை அழைக்கச் சொன்னான்? பதில் சாஸ்திரிகள், ஜோசியர், சோனியக்காரர், கல்தேயர். கேள்வி 4. ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான், கூறியது யார்? பதில் நேபுகாத்நேச்சார். கேள்வி 5. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியார்க்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று யார் யாரிடம் கூறினான்? பதில் கல்தேயர் ராஜாவிடம். கேள்வி 6. கல்தேயர் ராஜாவிடம் எந்த பாஷையிலே கூறினான்? பதில் சீரிய பாஷை. கேள்வி 7. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவியாமல் போனால் என்ன ஆவீர்கள் என்று நேபுகாத்நேச்சார் கூறினார்? பதில் துண்டித்து போடுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். கேள்வி 8. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தால் எதை பெறுவீர்கள் என்று ராஜா கூறினார்? பதில் வெகுமதி, பரிசு, மிகுந்த கனம். கேள்வி 9. எது எருக்களங்களாக்கப்படும்? பதில் வீடுகள். கேள்வி 10. நீங்கள் காலதாமசம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது, யார் யாரிடம் கூறியது? பதில் ராஜா கல்தேயரிடம். கேள்வி 11. எது மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள்? பதில் காலம். கேள்வி 12. சொப்பனத்தை தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் தீர்ப்பு பிறந்திருக்கிறது. பதில் ஒரே தீர்ப்பு. கேள்வி 13. யார் கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை? பதில் ராஜா. கேள்வி 14. எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சாஸ்திரியிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. பதில் மகத்துவமும் வல்லமையுமான. கேள்வி 15. யார் கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது? பதில் ராஜா. கேள்வி 16. யாருடன் வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்று கல்தேயர் கூறினார்கள். பதில் மாம்சமாய் இருக்கிறவர்களோடு. கேள்வி 17. எதனால் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டார்?
பதில் மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்று கல்தேயர் ராஜாவிடம் கூறினர். கேள்வி 18. ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு என்ன செய்யும்படி கட்டளையிட்டான்? பதில் பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய. கேள்வி 19. இந்த கட்டளை நிமித்தம் யாரை கொலை செய்ய தேடினார்கள்? பதில் தானியேலையும் அவன் தோழரையும். கேள்வி 20. ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதி யார்? பதில் ஆரியோகு. நன்றி நண்பர்களே, இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.